துபாய் சர்வதேச விமான நிலையம் உலகின் முதல் ஏஐ பவர்டு காரிடார் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா பல பயணிகள் இடைநில்லாமலோ அல்லது ஆவணங்களை வழங்காமலோ குடியேற்ற சோதனைகளை ஒரு சில நொடிகள்லயே முடிக்க முடியுமா? இந்த புதிய அமைப்பு குடியேற்ற சோதனைகளை 10 பயணிகள் வரை ஒரே நேரத்துல கடந்து செல்ல அனுமதிக்குது. இது காத்திருப்பு நேரத்தை வியக்கும் வகையில குறைக்குதுன்னு சொல்றாங்க. கூட்ட நெரிசல் காலத்துல இது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி GDRFA இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அகமது அல் மரி என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான பாஸ்போர்ட்டையும் நேரடியாக அதிகாரிகளிடம் குறிப்பிடுவதால் மீறல்களை கண்டறிவதில் ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம உலகின் பரபரப்பான விமான நிலையத்துல DXB ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இத்தகைய நேரத்துல பல மில்லியன் கணக்கான பயணிகள் இது மூலமா கடந்து போறாங்க. இந்த தொழில்நுட்பம் மூலமா அவங்களுடைய பயணங்கள் எல்லாமே விரைவாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த புதிய ஸ்மார்ட் வாயிலை ஏற்கனவே பயன்படுத்திய பயணிகள் எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.